1955ல சர்ச்சையான லோலிட்டா புத்தகத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் தான் இந்த பெண்களோட உடல்ல எழுதப்பட்ட வாக்கியங்கள். 2000ல இது நடந்திருக்கு. இந்த போட்டோகிராஃப்ஸும் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. எப்ஸ்டீனோட இடத்துல இருந்து நிறைய ட்ரக்ஸ் பாட்டில்ஸும் கிடைச்சிருக்கு. ஃபினிக்ஸோபைரிடின், அல்ப்ரசோலம், லித்தியம், அதாவது பெண்களை தூங்க வைக்கிறதுக்கும், அவங்க கத்தி ஏன் எங்களை இங்க அடைச்சி வச்சிருக்க, எங்களை விடு அப்படின்னு சொன்னா அவங்கள தூங்க வைக்கிறதுக்கான தூக்க மாத்திரைகளோ, அவங்களுக்கு ஏதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்தா, பெயின் இருந்தா அதுக்கு அனால்ஜெசிக் மாதிரியும் இது செயல்படும். அதுக்கான மெடிகேஷன்ஸும் அவன் பயன்படுத்தி இருக்கான் அப்படிங்கிற போட்டோ ஆதாரம் கிடைச்சிருக்கு. சினிமாவையே மிஞ்சிற, கற்பனையில கூட நினைச்சு கூட பார்க்க முடியாத பெண் குழந்தைகளுக்கு சிறை தீவுல நடந்த செக்ஸ் மாஃபியா ஸ்கேம் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இவ்வளோ பெரிய பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாரு? அவனை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, அவன் என்னெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறத அவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்போ தொடர்ந்து யூஎஸ் யூகேல பல டிவி சேனல்கள்லையும் யூடியூப்லையும் இன்டர்வியூவாக கொடுத்துட்டு வராங்க. முன் வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட்டையும் பதிவு பண்ணுறாங்க. அப்போ 14-15 வயசுல குழந்தைங்களா இருந்த அந்த பெண்கள் இப்போ அவங்களோட 30+ இருக்காங்க. அவங்க அடுத்த தலைமுறை குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டு பல இன்டர்வியூஸ் கொடுத்து தங்களுடைய கம்ப்ளைண்ட்டையும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண்களுடைய தைரியத்துக்கு ஒரு சல்யூட்.